தினமும் இன்றைய ராசி பலனை தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை தேர்வு பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணிட்டீங்கன்னா நாங்க தினமும் போடுற புதிய வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்துடும். வணக்கம். திங்கட்கிழமை ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி இன்றைய தினத்திற்கான ராகுகாலம் 7:30 மணி முதல் 9 மணி வரை, யமகண்டம் 10:30 மணி முதல் 12 மணி வரை, குளிகை நேரம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. நல்ல நேரம் என்கின்ற சுப ஹோரைகள் நண்பகல் 12 மணி முதல் மதியம் 2 மணி வரை, பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மிதுனத்தில் செவ்வாய், கடகத்தில் சூரியன் புதன் குரு, சிம்மத்தில் கேது, கன்னியில் சுக்கிரன் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இனி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கே கோபாலன், 5வது புதுத்தெரு, மயிலாடுதுறை. ஸ்ரீராம ஜெயம். கல்வி, கணிதம், மருத்துவம், ஜோதிடம் ஆகிய துறைகளுக்கு அதிபதியான புதனின் வீடு மிதுனம். அந்த மிதுனத்தில் சூரியன் சஞ்சரிக்கும் காலமே ஆனி மாதம் என்று சொல்கிறார்கள். இது சரியா? ஆமாம், மிதுனத்தில் சூரியன் சஞ்சரிக்கும் காலம்தான் ஆனி மாதம். மிக சரியாக சொன்னீர்கள். உங்கள் கேள்வியிலேயே பதில் இருக்கிறது திரு கோபாலன் அவர்களே. 5வது புதுத்தெரு, மயிலாடுதுறை. அடுத்த முறை மயிலாடுதுறை வரும்போது நான் உங்களை வந்து பார்க்குறேன் சார். பூங்கோதை, பேச்சிமுத்து, கேஎன் பாளையம், சத்தியமங்கலம். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற பழமொழிக்கு அர்த்தம் என்ன? இந்த பழமொழிக்கும் ஆன்மீகத்திற்கும் ஏதாவது சம்பந்தம் உண்டா? ஆன்மீகத்துக்கு இல்லை, அறிவியலுக்கு உண்டு. தை பிறந்தால் சூரிய ஒளி வருவதற்கு வழி பிறக்குமா? அப்போ தான் நமக்கு நல்ல வெளிச்சம் கிடைக்கிது, சூரிய ஒளி அதிகமாக கிடைக்கும். அதனால் விளைச்சல் அதிகமாக இருக்கும். நம்ம வயலில் பயிர் நல்லா விளையிறதுக்கு அதுக்கு சூரிய ஒளி அவசியம். அந்த சூரிய ஒளி தை மாதத்திலிருந்து அதிகமாக கிடைக்கிறது. பனி விலகி சூரியன் வர வழி பிறக்கும். அதுதான் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது. தை மாத பிறப்பை வட மாநிலங்களிலும் பிற மாநிலங்களிலும் வெவ்வேறு பெயர்களிலே இதே ஒரு காரணத்தோடு கொண்டாடுகிறார்கள். உத்ரான் அப்படிம்பாங்க, அப்படின்னா உத்தராயணம் பிறந்துருத்துன்னு அர்த்தம். மகர சங்கராந்தி அப்படிம்பாங்க, அப்படின்னா மகர ராசியில் சூரியன் இருக்கிறது என்று அர்த்தம். பிகு அப்படிம்பாங்க, அப்படின்னாக்க நல்ல நேரம்னு அர்த்தம். எனவே சூரியனின் ஒளி அதிகமாக கிடைக்கும் நேரம் தை 1 முதல் ஆரம்பம். சூரிய ஒளி அதிகமாக கிடைத்தால் பயிர்கள் விளையும் நன்றாக. அதனால் அதை கொண்டாடுகிறோம். அதுதான் பொங்கல் பண்டிகை. தை பிறந்தால் வழி பிறக்கும். என்னது வழி பிறக்கும்? சூரிய வெளிச்சம் வர்றதுக்கு வழி பிறக்கும். பிறை சூடனே பிறான். வான்வழியே அசுரரோடு போர் புரிந்த இடமாகிய திருப்போரூர் கந்தசாமி ஆலய மூலவர்க்கு அபிஷேக ஆராதனைகள் கிடையாது. அருணகிரியார் இத்தல கந்தனை சகல வேதங்களின் கடவுள் என்று பாடுகிறார். இல்லை, சகல வேதமுமே தொழும் அப்படின்னு வரும் அந்த திருப்புகழில். சகல வேதங்களால் தொழப்படுபவன் அப்படிங்கிறார். வேதங்கள் அவரை வணங்குகிறதாம் திருப்போரூரில். சரி, என்ன சொல்ல வரீங்க? கந்தசஷ்டி இயற்றிய பாலதேவராய சுவாமிகள் இத்தல கந்தனை சமரமாபுரி என்று புகழ்கிறார். ஆமாம், சமரமாபுரி அப்படின்னு அந்த ஊருக்கு ஒரு பேர் உண்டு. 226 பாடல்கள் பாடிய மதுரை சிதம்பர சுவாமிகளுக்கு இங்கே சன்னதி உள்ளது. சிறப்பு மிக்க போரூர் கந்தன் ஆலயத்தை தாங்கள் தரிசித்ததுண்டா? நிறைய தரிசனம் பண்ணியிருக்கேன். திருப்போரூருக்கு நிறைய முறை போயிருக்கேன். PR கவிதை ராஜா, அதாவது 3 இடத்துல அசுரனோடு போர் புரிந்தார் முருகப்பெருமான். சூரசம்ஹாரம் 3 இடத்துல நடந்தது. கடல் வழி போர் திருச்செந்தூர், தரை வழி போர் திருப்பரங்குன்றம், வான்வழி போர் ஆகாயத்தில் போய் மேகத்துள்ளெல்லாம் ஒளிஞ்சுவானா அந்த அசுரன். அங்கே உள்ள பூந்து அடிக்கணும். அந்த போர் திருப்போரூரிலே நடைபெற்றது. நிலத்தை அளக்கலாம், நீரை அணக்கலாம், ஆனால் ஆகாயத்தை அளக்கவே முடியாது. அதனால் முருகனும் அசுரனும் போரிட்ட இந்த 3 ஊர்களிலே அளவிட முடியாத பெருமை வாய்ந்தது திருப்போரூர். திருப்பரங்குன்றம் தரை வழி போர், திருச்செந்தூர் கடல் வழி போர், அங்கே தான் கடைசியில் சூரனை சம்ஹாரம் பண்ணுறது. இடையிலே திருப்போரூரிலும் போர் யுத்தம் நடந்திருக்கிறது. சமரமாபுரி என்று அதற்கு பெயர். சமரமாடுதல் என்றால் போர் புரிதல். சகல வேதமுமே தொழு சமரமாபுரி உரைவோனே. ஜெயமங்கள ஸ்தோத்திரம் அனந்தராம தீட்சிதர் அவர்களால் எழுதப்பட்ட புத்தகம். அதில் வரும் பாகம் 2 உள்ள சிவ கவசம் ஸ்தோத்திரம் படித்து வரலாமா
அனந்தராம தீட்சிதர் உடைய பார்வதி விவாகமாக விளக்கம் அளிக்கவும். விருதுநகர் மாவட்டம் என் சண்முக சுந்தரம் 277 ஸ்ரீ ரங்கபவனம் ராஜபாளையம். அனந்தராம தீட்சிதர் எழுதின ஸ்லோகத்தை படிக்கலாமான்னு கேட்குறீங்க. படிங்க. பாரதத்தின் மீது படையெடுத்து வந்த கஜனி முகமதுவை விரட்டி அடிக்க போஜ மகாராஜாவுக்கு துணையாக ராஜேந்திர சோழன் தனது படைகளை அனுப்பி வைத்ததாக 7/12/24 அன்று தெரிஞ்சுக்கலாம் வாங்க பகுதியில் சொன்னீர்கள். நான் சொன்னேன்னா நான் சொல்லவே இல்லை, அந்த டாபிக் நான் வரவே இல்லையே. சொன்னீர்கள். அந்த போஜ மகாராஜா விக்ரமாதித்தன் கதையின் தொடக்கத்தில் வரும் போஜ மகாராஜாவா அல்லது வீரா? நான் எப்போ சொன்னேன்னா இந்த விஷயம் எனக்கு ஞாபகம் இல்லை. போஜ மகாராஜாவாக தான் இருக்கும். ஏன்னா விக்ரமாதித்தன் பீரியடுங்கிறது ரொம்ப பழசு. அதுவும் இந்த நீங்கள் சொல்கிற ராஜேந்திர சோழன் பீரியடும் டேலி ஆகாது. ராஜேந்திர சோழன்லாம் 1ஆம் நூற்றாண்டு தானே. 1ஆம் நூற்றாண்டா? 11ஆம் நூற்றாண்டு. 10-11ஆம் நூற்றாண்டு தான் ராஜராஜ சோழன்லாம். வேல்சாமி சாம்பவர் வடகரை 627856 தென்காசி மாவட்டம். சாம்பவர் வடகரை தென்காசி மாவட்டம். கார்த்திகைக்கு பின்பு மழையும் இல்லை, கர்ணனுக்கு பின்பு கொடையும் இல்லை என்று பழமொழி சிறப்பித்து கூறுகிறது. ஸ்ரீ வில்லிபாரதத்தில் கர்ணனை கண்ணா என்று தான் அழைக்கிறார்கள். அதன் பொருள் என்ன? கர்ணன்னு தான் சார் வரும். கர்ணம்னா காதுன்னு அர்த்தம் சார். கர்ணா அப்படின்னா காது, கர்ணவேதை அப்படின்னா காது குத்தல். காதில் குண்டலத்தோடு பிறந்தனால கர்ணன்னு பேர் அவருக்கு. காரண பெயர் அது. பிறக்கும்போதே காதில் தோடு போட்டுன்னு பிறந்தார், அதனால் கர்ணன்னு பேர். மூக்காண்டி காதாண்டின்லாம் பேர் வைப்பாங்க, அந்த மாதிரி அது. தொண்டாரம்பட்டு ஜி ராமநாதன். அமாவாசை அன்று சாமிக்கு 5 இலைகள் போட்டு படைக்க வேண்டுமா அல்லது 3 இலைகள் போதுமா? சிலர் 3 இலைகள் என்கிறார்கள். இது சார், இது ஒரு ஃபேமிலி குடும்ப வழக்கத்துக்கு ஏற்றாற் போல் மாறும் சார். எத்தனை இலை போட்டு படையல் பண்ணோங்கிறது அந்தந்த குடும்ப வழக்கம். சில குடும்பங்களில் இலை போட்டு படைக்கிற பழக்கமே கிடையாது. அதனால் ஒரு குறிப்பிட்ட இனத்தவர், ஒரு குறிப்பிட்ட ஊர்க்காரர்கள், அவங்களுக்கு இடையே பழக்கங்கள் மாறும். ஒரே கம்யூனிட்டிலேயே தஞ்சாவூர் ஜில்லாக்காரங்களுக்கும் திருநெல்வேலி ஜில்லாக்காரங்களுக்கும் பழக்க வழக்கம் மாறும். ஒரே கம்யூனிட்டி தான், சேம் ஜாதி தான். ஆனால் அந்த ஜில்லாக்காரங்களுக்குன்னு சில பழக்க வழக்கங்கள் இருக்கும். தஞ்சாவூர் ஜில்லாக்காரங்களுக்கு எல்லாத்துலேயும் ஃபார்மாலிட்டிஸ் ரொம்ப ஜாஸ்தி. அதே திருநெல்வேலி பக்கம் பார்த்திங்கன்னா எல்லாம் சிம்பிளாக பண்ணிட்டு போயிடுவாங்க, ரொம்பலாம் இழுத்து விட்டுக்க மாட்டாங்க. பாலக்காடு தமிழர்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய பழக்க வழக்கம் சற்று வித்தியாசமாக இருக்கும். திருநெல்வேலி கொஞ்சம் ஒட்டினாப்பில் இருக்கும். அதனால் இந்த இலை போடுறது படைக்கிறதெல்லாம் ஒரு குடும்பத்துக்கும் ஒரு ஃபேமிலிக்கும் மாறுபடும். உங்கள் குடும்பத்தில் என்ன வழக்கமோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் குடும்ப வழக்கம் என்னவோ அதை நீங்கள் பின்பற்றலாம். மேஷ ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. 6ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கிறது. அது ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் கிரக அமைப்பு. 6இல் சந்திரன் இருக்கலாம், 8இல் தான் இருக்கக்கூடாது. அது மட்டுமல்ல, குரு உச்சம். 4ஆம் இடத்திலே குரு உச்சம் என்பது மேஷ ராசிக்கு இப்பொழுது பெரிய பலம். அதுதான் மிகப்பெரிய பலம். என்னன்னா 4இல் குரு உச்சம் என்பது. மேஷ ராசிக்கு பாக்யாதிபதி குரு, அது 4ஆம் இடத்திலே உச்சமடைந்திருக்கிறது கேந்திரத்திலே. எனவே பெரிய பெரிய செயல்களை எல்லாம் சுலபமாக செய்து விடுவீர்கள். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என நினைக்கிறீர்களோ அது உங்களை அறியாமலே நடந்துவிடும். உங்களுக்கு வேண்டியவர்கள் அனைவரும் உங்களுக்கு துணை நிற்பார்கள். உங்கள் வியாபாரத்தில் நீங்கள்தான் நம்பர் 1 இடத்தில் இருப்பீர்கள். உங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவது பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று கொண்டிருக்கும். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். எனவே இது ஒரு நல்ல நாள். ரிஷபராசிக்கு இன்றைய தினம் மிக சிறப்பான நாள். வெகு அற்புதமான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள் என்று உறுதியாக சொல்லலாம். வெகு வேகமாக உங்கள் வேலைகளை எல்லாம் செய்து முடித்து விடுவீர்கள். எடுத்த காரியம் அனைத்தையும் வெற்றிகரமாகவும் துரிதமாகவும் முழுமையாகவும் செய்து முடிக்கக்கூடிய நாள். உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் சிறப்பாக இருக்கும். அலுவலக பணிகளை அழகாக செய்து விடுவீர்கள். கௌரவங்கள் கிடைக்கும். பெயர், புகழ், செல்வாக்கு மிகச் சிறப்பாக இருக்கும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம், பொருளாதாரத்திலே வளர்ச்சி,
குடும்பத்தில் மகிழ்ச்சி, அமைதி, சந்தோஷம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு இப்பொழுது சற்று அதிகமாக காணப்படுகிறது. பதவி உயர்வுடன் கூடிய பணியிட மாற்றமும் ஊதிய உயர்வும் வரலாம். எனவே இது ஒரு நல்ல நாள். மிதுன ராசிக்கு இது மிக மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. ராசி அதிபதி வலுவாக இருப்பதால் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். ராசி அதிபதி குருவோடு இணைந்திருப்பது ஒரு யோகம். ராசி அதிபதியின் மற்றொரு வீட்டிலே சந்திரன் உலவி கொண்டிருக்கிறது என்பது மிகப்பெரிய நன்மை. இவை எல்லாவற்றையும் வைத்து பார்க்கும் பொழுது கூட்டி கழித்து பார்த்தா உங்களுக்கு ரொம்ப நல்ல நாள் அப்படிங்கிறது தான் ரிசல்ட். நல்ல நாள் என்று சாதாரணமாக ஒரு வார்த்தையிலே சொல்லிவிட்டால் போதாது. என்னவெல்லாம் வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என நீங்கள் விரும்பி கொண்டிருக்கிறீர்களோ அந்த விருப்பம் நிறைவேறி இப்பொழுது சாதித்து விடுவீர்கள். உங்களுடைய அல்டிமேட் எய்ம் என்ன? எதை கைப்பற்ற வேண்டும், எதை பிடிக்க வேண்டும், எதற்காக நீங்கள் ஓடுகிறீர்கள், எதை நோக்கி ஓடுகிறீர்கள், அது கிடைத்துவிடும். உங்களுடைய லட்சியங்கள் நிறைவேறும், எண்ணங்கள் ஈடேறும். வெகு சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. கடகராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். ராசி அதிபதி தனது சொந்த நட்சத்திரங்களில் ஒன்றான ஹஸ்தத்திலே சஞ்சரித்து கொண்டிருக்கிறது என்பதால் அது வலிமையாக உள்ளது. 3ஆம் இடத்தில் மறைவு பெற்றது என்று எடுத்துக்கொள்ள வேண்டாம். சொந்த நட்சத்திர சாரத்திலே ஹஸ்தத்திலே இருக்கிறது என்பதால் சந்திரன் பலம் பெற்று இருக்கிறது என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, சனி சுக்கிரன் நேருக்கு நேராக பார்த்து கொள்வதால் இப்பொழுது பொருளாதாரத்திலே பெரிய வளர்ச்சி ஏற்படும். சனியும் சுக்கிரனும் நேருக்கு நேராக பார்த்தால் பொருளாதாரத்தில் வளர்ச்சி ஏற்படும். ஏனென்றால் இரண்டுமே உங்களுக்கு கேந்திராதிபதி தான். சுக்கிரன் 4 குடையவன், சனி 7 குடையவன். 2 கேந்திராதிபதிகளும் எப்பொழுதாவது தான் பார்த்து கொள்ளும். அவை பார்த்து கொண்டால் கடகத்திற்கு யோகம். இப்பொழுது அந்த கிரக அமைப்பு ஏற்பட்டு இருக்கிறது. மீனத்தில் சனி, கன்னியில் சுக்கிரன். எனவே இவ்விரண்டு கிரகங்களும் பார்த்து கொள்வதால் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் நல்ல நேரம் வந்துவிட்டது. மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். வெற்றிகரமாக உங்கள் வேலைகளை செய்து முடிப்பீர்கள். சிம்ம ராசிக்கு இது ஒரு சிறப்பான நாள். மாணவர்கள் அழகாக கல்வியிலே முன்னேற்றம் காண்பார்கள். மேல் படிப்பு படிப்பதற்கு தேவையான வாய்ப்பு வசதிகள் எல்லாம் கிடைக்கும். கல்லூரியிலே அட்மிஷன் கிடைக்கும். அங்கே ஃபீஸ் கட்ட சொல்லி அழைப்பு வரும். நாளைக்கு போய் ஃபீஸை கட்டிட்டு வந்துடுவீங்க. அட்மிஷன் கார்டு வந்துடும் இன்னைக்கு. எனவே இது ஒரு நல்ல நேரம். கல்வி முன்னேற்றத்திற்கும் மேல் படிப்பு படிப்பதற்கும் வழிவகை ஏற்படும். மகிழ்ச்சியான நல்ல செய்திகளெல்லாம் வந்து சேரும். குடும்பத்தில் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். வயதானவர்களின் ஆசி கிடைக்கும். கன்னி ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். வெற்றிகரமாக உங்கள் பணிகளை எல்லாம் செய்து முடிப்பீர்கள். உங்களுடைய தொழிலில் நீங்கள் தான் முதலிடத்தில் இருப்பீர்கள். உங்களை யாரும் உங்கள் போட்டியாளர்கள் எல்லாம் நெருங்கவே முடியாது. அற்புதமான முன்னேற்றத்தை உங்கள் தொழிலிலே நீங்கள் பார்க்க போகிறீர்கள். தொழில் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். தொழிலில் நீங்கள் சாதித்து காட்டுவீர்கள், சம்பாதித்தும் காட்டுவீர்கள். பொருளாதார ரீதியான வளர்ச்சி மிகச் சிறப்பாக இருக்கும். பெரிய பெரிய விஷயங்களை எல்லாம் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். நல்ல தகவல்கள் வந்து சேரும். ஆரோக்கியம் சீராகும். குடும்பத்தில் அமைதி நிலவும். அலுவலக பணிகளை அழகாக செய்து முடிப்பீர்கள். இன்று பேச்சுவார்த்தை முடிவுற்று திருமணத்திற்கு நாள் குறிக்கும் நேரம் வந்துவிட்டது. எனவே இது ஒரு நல்ல நாள். துலா ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. 7 குடையவன் 9ஆம் இடத்திலே இருப்பதால் யோகம். 9 குடையவன் 10இல் இருப்பதால் யோகம். 10ஆம் இடத்திலே குரு புதன் சேர்க்கை யோகம். இவ்வாறு பெரும்பாலான கிரகங்கள் துலா ராசிக்கு சாதகமான நிலையிலே அமைந்திருக்கின்றன. எனவே உங்கள் ஜாதகம் இப்பொழுது சாதகம். ஜாதகத்தால் சாதகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நேரம் வந்திருக்கிறது. வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு பெரிய அளவிலே ஆர்டர்கள் வரும். பெரிய பெரிய ஆர்டர்லாம் எடுத்து பெரிய பெரிய வேலைகளை எல்லாம் இப்பொழுது நீங்கள் செய்வீர்கள். இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் நம்ம செய்ய முடியுமா அப்படின்னு கொஞ்சம் மலைச்சு போவீங்க. ஆனால் கிடைக்கிறத விடக்கூடாது. நல்ல சான்ஸ் கிடச்சிருக்கு, இதை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை எப்படியாவது பண்ணிடுவீங்க. எனவே உங்களுடைய திறமைகள் வெளிப்படும். வருமானம் அதிகரிக்கும். வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். மிகவும் பிஸியாக இருக்க போகிறீர்கள். வேலை பளு அதிகமாக இருக்கும். ஆனால் அதற்கு ஏற்றாற்போல் வருமானமும் வரும். எனவே இது ஒரு நல்ல நாள். விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. ராசி அதிபதி 8ஆம் இடத்திலே இருக்கிறது. 9ஆம் இடத்திலே சூரியன், குரு, புதன்
ஆகிய கிரகங்கள் ஒன்றாக இணைந்திருக்கின்றன. இந்த கிரக சேர்க்கை மிகப்பெரிய யோகத்தை செய்யும். 5க்குடைய குரு 9ஆம் இடத்திலே உச்சமடைந்து உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருப்பதால் மிகப்பெரிய நன்மைகளை எல்லாம் செய்யும். வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ள விருச்சிக ராசியினருக்கு தன லாபம் வர்ஷிக்கும். வர்ஷிக்கும்னா மழை மாதிரி கொட்டுன்னு அர்த்தம். மழை கொட்டினா எப்படி கொட்டுறதோ அந்த மாதிரி பணம் கொட்ட ஆரம்பிக்கும். இதெல்லாம் முடியுமா, சாத்தியமா என்று சிலர் யோசிப்பார்கள். இறைவன் நினைத்தால் அது முடியும். எவ்வளவோ பேர் நான் பார்த்துருக்கேன், ஒன்றுமே இல்லாமல் இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா பல கோடிகளுக்கு அதிபதியாவார்கள். எனக்கு தெரிந்த ஒருத்தர் வாடகை சைக்கிளை எடுத்துகிட்டு போயிடுவார். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சுற்றிக்கிட்டு இருப்பார் சைக்கிளில். திருப்பி கொண்டு போய் அந்த சைக்கிளை கொடுத்தா அதுக்கு வாடகை கொடுக்கணும். கம்மி அமௌண்ட்டு தான் அப்போல்லாம். அது என்ன ஒரு நாளைக்கு 2 ரூபா இருக்கும் வாடகை. அதுக்கு அவர்கிட்ட காசு கிடையாது. அதனால் என்ன பண்ணுவார், அந்த சைக்கிள் கடையிலேருந்து 2 கடை தள்ளி ஒரு இடத்துல சைக்கிளை ஸ்டாண்டு போடாமல் அப்படியே சாய்ச்சி வச்சுட்டு ஓடி போயிடுவார். அப்புறம் அந்த சைக்கிள் கடைக்காரன், வா நீ அடுத்த முறை வா, உனக்கு நான் சைக்கிளே கொடுக்க மாட்டேன் பாரு. ஒரு தடவையும் இப்படி தான் காசு கொடுக்காம வண்டியை எங்கேயோ தள்ளி விட்டுட்டு போயிடுற நீ அப்படின்னு கற்றுக்கிட்டே அவர் வண்டியை தள்ளின்னு போவார் கடைக்கு. அவர் வண்டி என்ன பண்ணுறது, கடைக்கு எடுத்துகிட்டு போவார். அவர் பிறகு வளர்ந்து திடீர்னு அரசியலுக்கெல்லாம் வந்து பல கோடிகளுக்கு அதிபதியாகி, பல ஆயிரம் கோடிகளுக்கெல்லாம் அதிபதியாகி, அந்த மாதிரி ஆனதெல்லாம் நான் கண்ணு முன்னால் பார்த்துருக்கேன். பட் சொல்கிறேன், நிறைய பேர் அது மாதிரிலாம். அதனால் வந்து இந்த திடீர் தனப்பிராப்திங்கிறது உண்டா அப்படின்னா நானே பார்த்துருக்கேன். பல பேர் திடீர் தனப்பிராப்தியில் பெரிய ஆளானவங்க. அது போன்ற ஒரு யோகம் இப்பொழுது ஏற்பட போகிறது விருச்சிகத்திற்கு என்று சொன்னால் அதில் கொஞ்சம் கூட மிகைப்படுத்தலே கிடையாது. அதுதான் ஃபேக்ட், அதுதான் உண்மை. நம்பித்தான் ஆக வேண்டும். தனுசு ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். 8ஆம் இடத்திலே புதன் குரு சூரியன் சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறது. 5க்குடையவன் 7ஆம் இடத்திலே இருப்பதால் அசையா சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது வலுவாக இருக்கும். நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி அதை ரொம்ப தடபுடலாம் அழகுபடுத்தி இன்டீரியர்லாம் நல்லா பண்ணி ஜம்முன்னு வச்சுருப்பீங்க. அதை ஒருத்தர் அப்படியே வந்து விலை கேட்பார். நீங்கள் வாங்கின விலையோட ஒரு 2 ரூபா 3 ரூபா கூட கேட்பார் அவர். நீங்கள் 4C செலவு பண்ணியிருப்பீங்க, அது இப்போ 7Cக்கு ஆஃபர் வரும், அப்படியே டப்புன்னு விற்றுருங்க, வேறு வாங்கிக்கலாம். அந்த மாதிரியான சில ஒரு ஃப்ளூக்கில் சில பேருக்கு ப்ராப்பர்ட்டியில் வந்து ஒரு பெரிய கெயின் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த 3 ரூபாயை நீ வந்து கேஷாக கொடுத்துரு, மிச்சம் 4 ரூபாயை கணக்கில் கொடுன்னு கேட்டால் சரி அதுக்கு நான் ரெடிம்பார் அவர். அப்போ 3 ரூபா கேஷ் கிடைக்குது இல்லை, லிக்விட் கேஷு 3 ரூபா சாலிடாக கிடைக்குது, ப்ராஃபிட்டாகவும் இருக்குது. அதை எடுத்து தனியாக ரொக்கமாக அப்படி உள்ளே வச்சிடலாம். அந்த மாதிரி சில திடீர் டிரான்சாக்ஷன் மூலிமா, பெரிய பெரிய ப்ராப்பர்ட்டி டீலிங்ஸ் மூலிமா பெரிய தொகை லாபமாக வருவதற்கு இப்பொழுது வாய்ப்பு இருக்கிறது. எனவே அந்த நல்ல வாய்ப்பெல்லாம் வரும்போது விடாதீங்க. மகர ராசிக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சியான நல்ல நாளாக விளங்குகிறது. 7ஆம் இடத்திலே புதன் குரு ஒன்றாக இணைந்து ராசியை பார்த்து கொண்டிருப்பதால் இப்பொழுது திருமண தடை விலகும். திருமணத்திற்கான நேரம் வந்துவிட்டது. வருவார்கள், பேசுவார்கள், தேதியை நிச்சயம் செய்வார்கள், போய்கொண்டே இருப்பார்கள். மகர ராசிக்கு இது ஒரு மிக சிறப்பான நேரம். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறும், வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைக்கும், சொந்த வீடு வாங்க முடியாதவர்கள் இப்பொழுது வீடு வாங்குவார்கள். எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறுகின்ற நல்ல நாள். கும்ப ராசிக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறது. எனவே புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். சற்று அமைதியாக இருக்க வேண்டும். மிகுந்த சகிப்புத்தன்மை தேவைப்படுகிறது. ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் டாலரன்ஸ் இன்றைக்கி உங்களுக்கு தேவைப்படுகிறது. இந்த டாலரன்ஸுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களை வேணும்னே சீண்டுவாங்க, உங்களுக்கு கோவம் வரா மாதிரி எதையாவது சொல்லுவாங்க, உங்களை எப்படியாவது சொல்லி வெறுப்பேற்றி நீங்கள் எதாவது கத்திடணும், நீங்கள் வந்து கோவம் வந்து பேசினா அதை வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுவாங்க. நீங்கள் என்ன பண்ணால் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியே சிரிச்சுக்கிட்டு இருக்கணும். மனசுக்குள்ளே கடுப்பாக இருந்தால் கூட வெளியில் சிரிப்பான முகத்தை காட்ட வேண்டும். கொஞ்சம் கஷ்டம்தான் அது, ஆனால் வேறு வழியில் நீங்கள் இன்றைக்கி அப்படி தான் பண்ணியாகணும். பழகிக்கங்க, அந்த மாதிரி பண்ணுறதுக்கு பழகிக்க. இந்த உலகத்தில் தேவைப்படுது. வெளி சிரிப்பை தான் மக்கள் நம்புகிறாங்க, உள்ளே இருக்கிறத யாருக்கும் தெரியாது. வெளியில் நீங்கள் சிரிச்சிங்கன்னா உடனே ஆஹா சிரிச்ச மூஞ்சிப்பா இருந்துங்க, ரொம்ப நல்லவங்க, சிரிச்ச மூஞ்சியாக இருக்காங்க அப்படிம்பாங்க. அதனால் இன்று நீங்கள் சிரித்து கொண்டே பேச வேண்டும், சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே. மீன ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. 5க்குடையவன் 7ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டிருப்பது ஒரு யோகம். 7க்குடையவன் 5ஆம் இடத்திலே இருப்பது மற்றொரு யோகம், பரிவர்த்தனா யோகம். 7, 5க்குடையவர்கள் இடமாற்றம் பெற்றிருக்கின்றனர். 7க்குடையவன் 5லும் 5க்குடையவன் 7லும் புதன் வீட்டில் சந்திரனும் சந்திரன் வீட்டில் புதனுமாக பரிவர்த்தனா யோகம் பெற்றிருப்பது ஒரு மிக அற்புதமான கிரக அமைப்பு என்று சொல்லலாம்.
ஒன்று திரிகோணாதிபதி, மற்றொன்று கேந்திராதிபதி. அவை இரண்டும் பரிவர்த்தனை பெற்றிருப்பதால் மீன ராசிக்கு இன்னைக்கு அதிர்ஷ்ட காற்று வீசுகிறது. பெரிய பெரிய விஷயங்களை எல்லாம் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். நல்ல தகவல்கள் வந்து சேரும். ஆரோக்கியம் சீராகும். குடும்பத்தில் அமைதி நிலவும். குடும்பத்துக்குள்ளே சண்டை போட்டு கொண்டிருந்தவர்களெல்லாம் இப்பொழுது வெள்ளைக்கொடி காட்டி ஒற்றுமையாக ஒன்று சேர்ந்து விடுவார்கள். விட்டவங்கெல்லாம் பழம் விட்டுருவாங்க. இப்போது எல்லாரும் ஒன்றா சேர்ந்துருவாங்க. எல்லாரும் நல்லா பேசுவாங்க, சிரிப்பாங்க, பழகுவார்கள். ஒரு நல்ல மங்களகரமான நிகழ்ச்சி உங்கள் குடும்பத்தில் நடைபெறும். அதில் நீங்களும் கலந்து கொள்வீர்கள். அலுவலக பணிகளை அழகாக செய்து முடிப்பீர்கள். திருமண வயதில் உள்ள மீனராசினருக்கெல்லாம் இன்று பேச்சுவார்த்தை முடிவுற்று திருமணத்திற்கு நாள் குறிக்கும் நேரம் வந்துவிட்டது. எனவே இது ஒரு நல்ல நாள். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். மீண்டும் நாளை நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கலைமாமணி ஹரிகேசன் நல்லூர் வெங்கட்ராம்.